Well, the political fight in Tamil Nadu is heating up amid infighting within the AIDMK. The party is trying to court actor Vijay and TVK before next year's assembly elections. Former Tamil Nadu minister and AIDMK leader Rajendra Balaji has called on him to join hands with his party in the battle to defeat the DMK. He said that a united opposition is key to removing the DMK-led government in the state. AIDMK has also claimed that if the actor-turned-Neta contests without its support, it won't even get the pass mark in the elections. Tamil Nadu Speaker, on the other hand, has said Vijay speaks at rallies like he does in his films and should at least use the word honorable when he addresses the Prime Minister, Home Minister or the Chief Minister. Remember, TVK, which will make its political debut at next year's assembly elections in Tamil Nadu, has ruled out an alliance with the DMK, AIDMK or the BJP. Vijay has said while BJP is his ideological enemy, DMK is its only political enemy. நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க. மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவர் பாஸ்மார்க் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார் தலைமையில் உள்ள புரட்சித்தில் எம்ஜிஆர் ஆரம்பித்த புரட்சித்தில் அம்மா வழிநடத்திய எடப்பாடியார் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் ஒழிய விஜயனுடைய அரசியல் இந்த தேர்தலோடு திமுக முடித்துவிடும். ஆகவே விஜய் அவர்கள் நல்ல யோசனை செய்து அண்ணா திமுக கூட்டணிக்கு தான் அவர் வர வேண்டும். அவர் திமுகவை முழுமையாக எதிர்ப்பது உண்மையாக இருந்தால், திமுக ஆட்சியை தூக்கி எறிவேன் என்று அவர் சொல்வது உண்மையாக இருந்தால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை தமிழக அரசியலிருந்து விரட்டுவேன் அகற்றுவேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் அண்ணா திமுகவுடைய கூட்டணியைத்தான் நாடி வர வேண்டும். அண்ணா திமுக கூட்டணியில் அங்க வைப்பதுதான் அவருக்கு சரியான ஆலோசனை, சரியான முடிவு. அதை தாண்டி தனித்து களம் இறங்குவோம் என்று சொல்வது திமுகவுக்கு அவர் வலு சேர்க்கின்ற விதமாகத்தான் அவரது நடவடிக்கை தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் மக்கள் எடுக்கின்ற முடிவு. ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லுவாங்க வார்த்தை. மாண்புமிகு பாரத பிரதமர் தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கள் தான் சொல்லணுமே தவிர அவங்கள அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியதோ இந்த சினிமால பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் பண்றத மக்கள் விரும்பல. ஏன் இப்படி சிறுபிள்ளைத்தனமா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு புரியாம பேசுறாங்கன்னா இந்தியாவிலேயே முதலாட்டு 25 லட்சம் பம்பு செட் விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின் இணைப்பு கொடுத்து இந்த அரசு பொறுப்பேற்று ஏற்கனவே 2.5 லட்சம் பேர்களுக்கு. இன்னைக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நம்புறாங்க, எதிர்பார்க்கறாங்கன்னா இன்னைக்கு தலைவர்கள் ஃபுல் டைம் அவைலபிளா இருக்காங்க. நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் முழு நேரம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முழு நேரம் அவைலபிளா இருக்கிறாங்க. யார் வேண்டாலும் ஒரு பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் சந்திக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கும். அதனால் தாவேக்காவை பொறுத்தவரை நான் வெளியிருந்து சொல்லுகின்ற கருத்து, நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மாற்று, தமிழகத்திற்கு நாங்கள் தான் விடிவெளின்னு அவங்க சொல்ல வர்றாங்கன்னா 7 நாட்களும் மாதத்தில் 31 நாளும் 30 நாளும் 24 மணி நேரமும் மக்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. கட்சியினுடைய தலைவரே நான் மக்களை பார்ப்பேன், ஆனால் வீக்கெண்ட் மட்டும்தான் பார்ப்பேன், நான் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்க்க மாட்டேன்னா எந்த அளவுக்கு சீரியஸாக அவங்க அரசியல் களத்தையும் பாலிடிக்ஸையும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி மக்கள் வைக்கிறாங்க.